கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க கலைச்செல்வன் சார், பேசுங்க. சொன்னது இதுவரையிலும் நான் கேள்விப்படாத ஒன்று இன்றைக்கு எனக்கு புதுமையா இருந்துச்சு. அதே சமயத்துல அருணகிரி சார் வந்து எடுத்து வைக்கிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச அறிவுல இருந்து கொண்டாந்து வைக்கிறாருன்னா, அதை வரவேற்கிறேன். அதுல உண்மை இருக்கு, பொய் இருக்குங்கிறத விட, கலைச்செல்வனுக்கு, அருணகிரிக்கு என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது பயன்படுமா? பயன்படலைன்னா அது ஒரு கற்பனை கதைங்கய்யா. நமக்கு பலன் இருந்தா வச்சுக்குவோம். ஏன்னா இப்ப நம்மக்குள்ளேயே எனக்கு ஒண்ணு தோணும். நல்லா இருந்தா கலைச்செல்வன் சூப்பர். இதுல இருந்து எனக்கு என்னென்னது கிடைச்சிச்சு. ப்ரொசீட். உற்பத்தி பண்ணாலும் செஞ்சு அதை வெற்றி பெற்று இருக்க மாட்டாரு. ஆனா பயனாளி பார்த்தவரு நீங்க உங்க கொடுத்த கான்செப்ட் தான். உதாரணத்துக்கு அசோக்குமார் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினவர் காணா போயிட்டார். சொல்லி சொல்லி பார்க்குறேன், வரல. ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன், அசோக்குமார் சார்கிட்ட இருந்து பலன் பெற்றுக்கிட்டு இருக்கேன். சொன்னதையும் வெரி குட்டுங்க. ஒரு 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 மினிட்ல தான் நான் அசோக்குமார் சார்கிட்ட போந்தேன். பேசிக்கிட்டு இருக்கையில இவர் லிங்க் அங்கே வருது. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி, அப்படியே இருங்கன்னாரு. உள்ள இருந்தது தான் அசோக்குமார் சார் அறிமுகம். வேறையா ஒன்றுமே கிடையாது. அதுமாரி இந்த வீடியோ வந்து நமக்கு பலன் தான் எடுத்துப்போம். பலன் இல்லைன்னா நமக்குள்ள கருத்து கருத்தை வெளியில சிந்திச்சுப்போம். இங்க வந்து வாதிச்சு வெற்றி தோல்வின்னா வருத்தம் பெற வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தா, நாராயண சார் வந்து ரொம்ப டிஜெக்டும் ஆக வேண்டாம். நான் சொன்னதான் ரைட்டுன்னு அருணகிரி சாரும் அதையே போய் நிற்க வேண்டாம். அருணகிரி சாருக்கு என்ன பலன் வருதோ வெரி குட். அருணகிரி சார் இதுக்காக சொல்லாமல் இருந்துடக்கூடாது. அவர் சொன்னதுனால தான் எனக்கும் ஓஹோ இது மாதிரி மாஸ்டர் டிகிரியில் புத்தரை பற்றி இப்படி இருக்குங்கிற கருத்து எனக்கு இன்னைக்கு தான் புதுசு. இந்த செய்தியை கொண்டு வந்தார், அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இவர் எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்ல வராததுனால என்ன சொன்னார்னா, முகம் கொஞ்சம் அப்படியே சுருக்கம் நான் பார்க்குறேன். வருத்தப்படவும் வேண்டாம். இது சரியோ தப்போ எனக்கு சொல்ல தோணிச்சு சொல்கிறேன். அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். இது அவர் பக்கம் இவர் பக்கம்னு எல்லாம் எடுத்துட்டு போயிட வேண்டாம். இப்படி சிந்திக்கலாமே என்று கருத்தை எடுத்து வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கண்ணன் சார், ஹாப்பி கண்ணன் சார். வணக்கம் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். எல்லா வல்ல பஞ்சபூத இரையாற்றலுக்கு நன்றி. உண்மையிலுமே அது ஒரு நல்ல வீடியோ தான் சார். பட் வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து இங்க வந்து அசோக் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களோட ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. பட் அதோட கருத்துக்களோட வெளிப்பாடு தான் அது. பட் இருந்தாலும் வெளியே பேசுற போது அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா அருணகிரி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து தவறு அப்படிங்கிறாரு. என்ன காரணத்தினால அப்படின்னா, அவரு வந்து புத்தரை பத்தி அதிகமா படிச்சிருக்காரு. பட் அந்த இயக்கத்துல இருக்கிறனால அதை பத்தி தெரிஞ்சிருக்குது. பட் சபநாகரிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதரை பத்தி முழுவதும் தெரியாம வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிறத சபநாகரிகம். ஆக்சுவலி வந்து ஒருத்தர் வந்து எப்படி அப்படின்னா, அவரோட கேரக்டர் வைஸாவோ அவரோட விஷயத்தை பத்தியாவோ ஒருத்தரோட பயோகிராபிய படிக்காம மத்த அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்வால்மெண்ட் படிக்காம பேசக்கூடாது. அருணகிரி சார் சொல்ற வாதம் அதுதான். பட் இது தவறு அப்படிங்கிறார். கண்டிப்பா இது ஒரு தவறான விஷயம் தான். பட் புத்தரை பத்தி மேலோட்டமான விஷயத்த சொல்லி நிறுத்திருக்கலாம். காட்டுக்கு ஓடி போனாரா அப்படி இப்படிங்கிற விஷயத்த பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். பட் ஏன்னா ஒரு புத்தர் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. அவர் பத்தி அவர் வந்து ஒண்ணு இந்தியாவிலேயே மட்டும் ஃபேமஸ் கிடையாது. வேர்ல்டு லெவல்ல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அவரை பத்தின ஒரு விஷயத்த வந்து பொதுவில் பேசக்கூடாது அப்படிங்கிறார். இதை ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். இவர் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு அதுல என்ன விஷயம் கிடைக்கு அப்படிங்கறத அதை எடுத்துக்கிறது நல்லது. எப்பவுமே வந்து ஒரு 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 முக்கியமா ஒரு பெரிய இடத்துல பேச போறோம். இது வந்து சோசியல் மீடியாவில் வேர்ல்டு ஃபுல்லா போக போறது அப்படின்னா என்ன பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனுக்குடனே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம். பட் அதனாலதான் அவரு சொல்றாரு கரெக்டா பேசணும் அப்படிங்கிறார். பட் அதையும் ஏத்துக்கலாம். அதையும் ஏத்துக்க வேண்டியது, இதையும் ஏத்துக்க வேண்டியது. பட் அதனால இதை வந்து பெரிய ஒரு கான்வர்சேஷனுக்கு கொண்டு போக வேண்டியது இல்லைங்க நாராயண் சார். என்னோட கருத்து அதான். ரைட், ஓகே, எனிவே, ஆமா சார், அவ்வளவுதான், அதோட லிமிட் விட்டுறலாம். பட் அவங்க அப்படி இவங்க அப்படி அது வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரோட மனசு அதை எப்படி எடுத்துக்குங்கிறத பொறுத்து தான் இந்த கருத்தோட ஐயா சொன்னார் தெரியுங்களா, அதுல இருந்து எனக்கு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. என்ன அசோக் சார் கூட அறிமுகப்படுத்துன்னு ஒரு பிள்ளைன்னு சொன்னார். அதே மாதிரி இங்க எல்லாமே யாரு வேதையிலும் இருக்க போறதில்ல. பட் இருந்தாலும் உப்பு இருக்கக்கூடிய நாம இதுல வந்து எக்காரணம் கொண்டும் ஒருத்தர் வந்து
மனசங்கடங்கள் படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது இது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா மகிழ்ச்சி தான் இந்த உலகத்துல ஒரு முக்கியம். எல்லாரும் எல்லாரும் இந்த உலகத்துல வாழறதுக்கான ஒரே ஒரு இன்டென்சி, ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, நான் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறது தான். என்ன பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறது, மணி இஸ் பை ப்ராடக்ட் லிவிங் லைஃப். மனிதன் வாழ்வதற்குத்தான் பணம் தேவை, வாழ்க்கை பணம் அல்ல. ஏன்னா அதை தவிர்த்து ரொம்ப இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்போ அருணகிரி சார் சொல்றாரு, நாராயண் சார் சொல்றாரு, இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கான ஒரு பதிவு தானே தவிர இது வந்து வாழ்க்கை கிடையாது. அதுலயுமே அருணகிரி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களை பத்தி பேசுற போதும் இந்த சமநாகரிகம் தெரிஞ்சு பேசணும்னு சொல்றாரு. எஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இது என்னுடைய மேலான கருத்து. பட் இந்த வார்த்தைகள்ல நான் பேசிய வார்த்தைகள் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் உங்களுடைய நல்ல நண்பனை நினைச்சா நினைச்சு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் டாக். சார், எனக்கும் சாருக்கு எவ்வளவோ ஆர்குமெண்ட் வரும். ஆர்குமெண்ட் இருக்கணும், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம வந்து ஒரு பொது இடத்துல பேசுறான், அவன் அறிவு இல்லாம பேசுறான்னா அந்த அறிவுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. சிலது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட லைஃபா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 10 இப்போ நமக்கு பிடிக்காத அரசியல் கூட பண்றாங்க. ஆனா நம்ம அந்த அரசியல் பண்ற ஆள்கிட்ட ஒரு 4 பாயிண்ட் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கணும்னு நான் குறிக்கோளா வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அது அவரும் குறிக்கோளா தான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு எமோஷனல்ல சொல்றாரு, அது தப்பு இல்லை. இவரோட கருத்தை நம்ம மதிக்கணும். அவன் பேசிட்டான்னு சொல்லி அவனை போய் நம்ம கேட்க போறது இல்லை. நமக்கு அது ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துப்போம். அது வேற ஒண்ணும் இல்லை சார். சார் அசோக்குமார் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இது ஒரு நல்ல ஒரு இது. அருணகிரி சார், நீங்க எதுவும் சொல்லணுமா? ஒண்ணும் இல்லையே, நான் மனசு வருத்த மாதிரி இல்லையே. நான் எதுவும் சொல்லல, அதை சொன்ன வேண்டியதை சொல்லிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கிற நூல் மாதிரி, மதம்னு சொன்னா குறுகிய கண்ணோட்டம், வதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து புத்தரோட டீச்சிங்ஸ், திரிபீடகத்தை வந்து பிரிட்டிஷ் நாட்டுல அங்க மியூசியத்துல ஒரு மாட்டு வண்டியில ஏத்திட்டு போனா எவ்வளவு பெருசு வருமோ அவ்வளவு பெரிய அந்த டீச்சிங்ஸ் இருக்கு. 84,000 திரிபீடகம்ஸ் இருக்கு. அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து எசன்ஸா வந்து ஒரு பைபிள் மாதிரி வந்து டாக்டர் அம்பேத்கர் பிரேம் பண்ண புத்தா அண்ட் இஸ் தம்மான்ற ஒரு புத்தகம் இருக்கு. எப்படி கீதையோ, எப்படி கிராந்தோ, எப்படி வந்து குரானோ, எப்படி பைபிளோ, அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து ஒரு மத தலைவரா தெரிஞ்சோ தெரியாம ஆக்கிட்டாங்க, வழிபாட்டு வாழ்வியல் முறையோட தலைவரை. அப்படி இருக்கும்போது அதை வந்து டிஃபேம் பண்ணி பேசுறது எந்த விதத்துலயும் ரைட்ஸ் இல்லை. அங்கதான் கொஞ்சம் எமோஷன் ஆக வேண்டியதா போச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் என்னோட உண்மையான. ஒண்ணு இல்லை சார், இந்த மாதிரி தலைவர்களை வந்து சிலவங்க பேசும்போது அதை கடந்து போகும். அது நம்ம ரியாக்ஷன் கொடுத்தா நமக்கு அதுக்கு வந்து நம்மளதான் நம்ம தாழ்த்திக்கிறாம நினைக்கிறோம். நீங்க இப்போ எவ்வளவோ இதுக்கு ஒவ்வொரு மதத்திலையும் நான் சொல்றேன், அன்னைக்கு கூட ஒரு ஃபாதரை பத்தி போட்டாங்க. நம்ம அவங்க பேசுற என்ன கருத்து நம்ம எடுத்துப்போம், அவ்வளவுதான். நான் வந்து இந்த இதுக்கு சார்பு அந்த இதுக்கு சார்புன்னு கிடையாது. எல்லாரும் மனிதர் தான். கண்ணன் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து மனித சமுதாயம் எதை கேட்கணுமோ கேட்டுக்கணும், எதை வாழ்க்கையில நடத்தணுமோ அதை நடத்தணும். எது ஒருத்தருக்கு பாதிப்புன்னு நமக்கு தெரியுதில்ல, அதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம யாரையும் மனசை புண்படுத்துறதுக்கு இதோ கிடையாது. சிலவங்க அதை மாதிரி பேசுறாங்க, அது அவங்களோட ஹேபிட், அவ்வளவுதான். அது சொன்ன மாதிரி நம்ம கண்ணன் சார் ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டார், சைக்காலஜி சொன்ன கிளாஸ்ல மனத்தத்துவத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சிலவங்களுக்கு பிறவியிலே சில குணம் இருக்கு, அதை மாற்ற முடியாது. பழக்க வழக்கங்கள் வேணா மாத்திக்கலாமே தவிர பிறவியில சில குணங்கள் இருக்கிறத வந்து மாற்றவே முடியாது. அந்த குணத்தை நீ கண்டுபிடிச்சிட்டா அந்த குணத்தோட நீ எப்படி வாழலாம், நீ மாறிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இது சில குணங்கள் இருக்கு, அதோட நம்ம வாழ்ந்தாகணும். அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது? அசோக்குமார் சார் வந்துட்டீங்களா? இன்னொரு சார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கிளாஸ்ல நம்ம இந்த NLP-ல ரொம்ப இந்த ஒரு 3-4 வருஷமா நம்ம அதிகமா படிக்கிறதுனால நான் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதுமே நம்மளையும் சரி, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் சரி மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு வித்தின் செகண்ட், அப்படி ஒரு 3 செகண்ட் யோசிச்சிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை பேசுறோம், நம்மளோட விஷயம் சார், இங்க வந்து கருத்துக்கள் வந்து எல்லாமே பகிரப்பட்டது, எல்லாமே புரியப்பட்டது, இவ்வளவுதான் விஷயமே. அப்போ அதுல வந்து அதோட முக்கியமான விஷயம் என்னை பொறுத்து என்னுடைய கருத்துக்கள் என்ன லைஃப்ல அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மூலியமா எப்படி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது 100% முடியாது.
எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறது முடியாது சார். இந்த 2 விஷயத்துல நான் ரொம்ப கான்செப்டா இருக்கேன், ரொம்ப கரெக்டா இருக்கு. எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்மளை புரிய வைக்க முடியாது. பட் அதனால நம்மளுடைய ஒத்த கருத்துக்களுக்கு இசைவா யார் இருக்கிறாங்களோ அவங்களோட லைஃப் வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா எல்லாமே அப்படித்தான் சார். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே அப்படித்தான். ஏன்னா இந்த காலத்துல வந்து கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு 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 மனிதரை மோசமாவும் பேசுறாங்க. மோசமா பேச வேண்டிய ஒரு ஆளை கடவுளாவும் பார்க்கறாங்க. அப்போ இந்த முரண்பட்ட கருத்துக்களை வச்சுட்டு தான் நம்ம வாழ முடியும். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப இந்த அரசியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிக்காத தலைவரா இருக்கலாம். ஆனா அந்த ஆள் போட்ட சட்டத்தை பின்பற்றியே தான் ஆகணும். பேங்க்ல போய் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடு அப்படின்னா கொடுத்துதான் ஆகணும். நாம என்னோட பிரைவசி நான் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேன்னா நீங்க வாழ்க்கையில அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாது இல்லைங்களா சார்? அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது அதை வந்து நாம எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இதெல்லாமே உதறி தள்ளிட்டு வெளியே போயிட முடியாது. எல்லாமே இருக்கு. பட் எந்த விஷயம் நம்மளை வந்து பாதிக்காம என்னை பொறுத்தளவுக்கு நம்மளையுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்க கூடாது. ஆனா ஒரு பக்கம் துப்பாக்கியை பாதுகாப்பு பயன்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் அதே துப்பாக்கியை கொலை பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே போலதான் சார் வார்த்தைகளும். ஆனா பட் அது எங்கெங்க நடக்குதுங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தா அது பெரிய ஒரு சங்கட்டமா பாக்குறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ இடத்துல எவ்வளவோ தினம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய பேசக்கூடிய வார்த்தைகளும் நாம் அதை எடுத்துக்கூடிய வார்த்தைகளும் நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்டென்சி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னோட கருத்து. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். அசோக்குமார் சார் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். காரசாரமான விவாதம் போல் இருக்குது. காரசாரம் இல்லை சார், இதுதான் உண்மையான விவாதம் சார். மனசுக்குள்ள எதுங்க இருக்கக்கூடாது சார், கூட்டு வெளியில வந்துடணும் சார். மனசுக்குள்ள இருந்ததுன்னு என்ன ஆகும், தபால்னு வெடிச்சிடும். பேசலாமா இன்னைக்கு? நான் பேசலாமா இல்ல அப்படியே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இல்ல இருக்கேன். நீங்க பேசுங்க. இது வந்து 4 to 5 எங்களோட டைம், இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட டைம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துட்டோம், தவறுதான். அதோட கண்டினியூஷன் முடிக்கணும்ல, ஒரு ஆரம்பம் தான், ஒரு முடிப்பு வச்சிருவோம். அதுக்காண்டி நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உங்க மனசுல பதிச்சு வச்சுங்க. உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். இதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன சொல்றீங்க சார், புரியல. என்ன சொல்றீங்க? உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். குறைகளையே சொல்றீங்க என்னங்கய்யா? புரியல, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க ஐயா. உலகத்துல எந்த குறையை எங்கே கண்டாலும் உங்களிடம் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள சொல்லுகிறது பிரபஞ்சம். புரியுதுங்களா? ஒருத்தர் சபநாகரிகம் தெரியாம பேசுறாருன்னா அவரு சபநாகரிகம் தெரியாம பேசுறாருன்னு நாம பேசக்கூடாதான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த சபநாகரிகம் தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி பேசுறாருன்னு நம்ம சொல்லக்கூடாதான். இது நான் சொல்லல, பிரபஞ்சம் சொல்கிறது. புரியுதுங்களா ஐயா? அதோட விளைவு அவர் பார்த்துப்பாருன்னு அர்த்தமா? நம்ம அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நீங்க இல்லைங்கய்யா, உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வெளியே குறை கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அந்த குறை யாரை பாதிக்கும்னா உங்களைத்தான் பாதிக்குமா. புரியுதுங்களா? ஏன்னா அந்த குறைய பார்க்கறது உங்கள் மனம். அது உங்க மனசுல போய் விழ 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 உங்க மனசுதான் பாதிக்கும். புரியுதுங்களா? இப்போ புத்தர் பத்தி பேசும்பொழுது அருணகிரி சார் கொஞ்சம் ரைஸான மாதிரி இருக்குல்ல நாராயண் சார்? கொஞ்சம் ரைஸான மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு பெயர் தான் பற்று. அதுக்கு என்ன பெயர்? பற்று. அவர் பற்றி இருக்கிறார். சரில, நீங்க எல்லாம் பற்றாம இருக்கிறீங்க, அதான் விஷயம். சரில, எதையாவது ஒண்ணு பற்றி இருந்தீங்கன்னா அதை பத்தி சொன்னா கோபம் வரும். என்ன வரும்? கோபம் இல்ல, வரும். அதுதான் அதோட இயல்பு.
சரிங்களா? அதனுடைய இயல்பு அதுதான். சரிங்களா? அதனால அவர் அதை பற்றி இருக்கின்றார். பற்றி இருக்கிற காரணத்தினால என்ன ஆகுது? அது சம்பந்தமா ஏதாவது போட்டீங்கன்னா கோபம் வரும். நீங்க பற்றலைன்னா அது வராது. சரிங்களா? அதனாலதான் சொன்னாங்க, ஆன்மீகவாதிகளா சொன்னது, இறைவனை பற்றுங்கள்னு. சரிங்களா? இறைவனை என்ன பண்ணணும்? பற்றுக. வள்ளுவத்துல கூட வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று என்கிற வார்த்தை 6 முறை இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான குறள். ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்த பற்றி இருக்கிறவரும் பற்றி இல்லாதவரும் சேர்ந்து பேசினா அந்த விஷயத்திற்கு தீர்வு கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ புத்தம் என்பது அவர் பற்றி இருக்கின்ற ஒன்று, நீங்கள் பற்றாமல் இருக்கின்ற ஒன்று. நீங்க 2 பேரும் பேசி அதுக்கு முடிவு வருமானா வராது. அப்ப அத பத்தி யார் பேசினா முடிவு வரும்னா, பற்றி இருக்கிற 2 பேர் பேசணும். இல்ல பற்றாத 2 பேர் பேசணும். அப்பதான் அது அதுக்கு ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகுது. நம்மகிட்ட கொஞ்சம் ரைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அத பற்றி இருக்கிறோம்னு அர்த்தம். பற்றி இருந்தா தான் மனம் ரைஸ் ஆகும். அதனால தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இல்லறத்தில் இல்லறத்தில் உலக ஆசைகள் அத்தனையும் பற்றுவது இன்பம். துறவறத்தில் பற்றை விடுவது இன்பம். அதனால தான் அவர் அந்த வார்த்தையே பயன்படுத்துறாரு. பற்றை விடுதல். ஒண்ணு நீங்க வந்து ஆசைப்படுறது, விரும்புறது வேற. பற்றுவது வேற. அப்ப பற்றிட்டீன்னா என்ன ஆகும்னா, அந்த மனசு அதுக்கு எதிரா ஏதாவது ஒரு கருத்தை போட்டீங்கன்னு வச்சுங்க. என்ன ஆகும்? ஐயா நல்லா தோசைக்கல்லு நல்லா சூடா இருக்குது. தண்ணி தூக்கி தெளிச்சீங்கன்னா என்ன ஆகும்? சூழ்னு ஏறும். சொல்லுன்னு சத்தம் கேக்குதா இல்லையா? ம். அப்போ யாரெல்லாம் பற்றி இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த விஷயத்துல சூடா இருப்பாங்க. சரிங்களா? பற்றாதவங்க எல்லாம் எப்படின்னா, அது அடுப்பு மேல வச்சிருக்கு சும்மா இருக்கிற தோசைக்கல் அது. அதுல எவ்வளவு தண்ணியை தெளிச்சாலும் அது சும்மா தான் இருக்கும். பற்றி இருக்கிறவங்களுடைய மனசுல அப்படி தண்ணி தெளிச்சீங்கன்னா அது உடனே சுல்லுன்னு. சரிங்களா? என்ன சார் அருணகிரி சார் சரியா? அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம் சார். டாபிக் விட்டுட்டு நம்ம இதுக்கு போயிடலாம் சார். இல்ல இல்ல இதுவும் சம்மந்தப்பட்ட டாபிக் தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சம்மந்தப்பட்ட டாபிக் தான். இப்ப என்ன விஷயம்னா வேற ஒண்ணுமே இல்ல. வேற சார் புரியுது ஒண்ணுமே சார். இல்ல. அப்ப பற்று இல்ல பற்றுக்கு இவ்வளவு பவர் இருக்கும்போது இப்ப நாம என்ன பண்ணோம் வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ அதை பற்ற வேண்டும் அப்படின்றதுதான் டாபிக் இப்போ. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம நம்ம ஊர்ல இல்ல நம்ம நாட்டுல கூட என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுக்கு என்ன பற்றுலாம் வேணும்னா மொழி பற்று, கடவுள் பற்று, தேசப்பற்று. புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன பேர் சொல்றாங்க? பற்று. இதெல்லாம் வேணும்தாங்க. அப்ப தேசப்பற்று இருக்கிற ஆள்கிட்ட நீங்க தேசத்தை பத்தி பேசினா சுல்லுன்னு வரும். மொழி பற்று இருக்கிற ஆள்கிட்ட மொழியை பத்தி பேசினா சுல்லுன்னு வரும். ஜாதி பற்று இருக்கக்கிட்ட ஜாதியை பத்தி பேசினா சுல்லுன்னு வரும். அப்ப எதை பற்றி இருந்தாலும் அவங்களுக்கு சுல்லுன்னு வரும். ஓகேங்களா? ஒரு படத்துல வடிவேலு அவர்கள் போலீஸா வேஷம் போட்டு வந்துருவாரு. அதாவது இன்னொரு வடிவேலுக்கு பதிலா. ஆனா அவருடைய உண்மையான தொழில் என்ன அந்த படத்துல? புரோக்கர். புரோக்கர். உடனே வந்து கோவை சொல்லுவாங்க, இந்த புரோக்கர் நாய்ங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. ஒண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. புரோக்கர் நாய்ங்கன்னு சொல்லக்கூடாது.
புரியுதுங்களா? அவருக்கு ஏன் அது சொல்லுன்னு வருதுன்னா அவர் அதை பற்றி இருக்கிறார். நீங்க ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கங்க. நீங்க ஆசிரியர்ன்ற அந்த ஒரு விஷயத்துல பற்றி இருப்பீங்க. அப்ப யாராவது சொல்றாங்க, என்ன இந்த வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளத்தை ஏத்திட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. வாத்தியார் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு வேகம் வரும். ஏன் வருது? பற்றி இருக்கின்ற காரணத்தினால். ஓகேங்களா? அதுதான். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கடவுள் அப்படின்றவரை, அந்த சக்தியை அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, பற்றுக பற்றற்றான். சரிங்களா? அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா, அது எதையும் பற்றி இருப்பதில்லை. ஓகேங்களா? நாம எதை பற்ற வேண்டும் என்றால், பற்று இல்லாதவர் மீது பற்ற வேண்டும்ன்றார். பற்றுக பற்றற்றான். பற்றினை இல்ல. யாரை பற்ற வேண்டும் அப்படின்னா, பற்று இல்லாதவன். யாருக்கு? இந்த உலகத்தின் மீது எது மீதும் பற்று இல்லாதவன். அவன் கூட சொல்லக்கூடாது. புரியுதுல்ல? அது ஆண்பாலா பெண்பாலா அது ஒரு சக்தி. ஓகேங்களா? அப்போ எதன் மீதும் பற்று இல்லாதவரைத்தான் நம்ம கடவுள்னு நம்ம வழிபடுறோம். அப்படி எதன் மீதுமே பற்று இல்லாதவரை நீ பற்றிக்கொள் அப்படின்றதுக்காக தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. சரிங்களா? பற்றே இல்லாதவன் தான் பற்றினைன்றாரு. பற்றே இல்லாதவனை பற்று அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதுல ரொம்ப சூப்பரான வார்த்தை இந்த கடைசி தான். ஐயா பற்றே இல்லாதவனை நம்ம பற்றிக்க சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை விடுவதற்கு. சரிங்களா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. அது எதுக்காக அந்த பற்றை வேணும்? சரிங்களா? பற்று இல்லாதவரை எதுக்கு நம்ம பற்ற வேண்டும் என்றால், அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள் மீது இருக்கக்கூடிய பற்றையும் விடுவதற்கு நீ பற்றற்றவனை பற்றினால்தான் நீ பற்றை விட முடியும். புரியுதுங்களா? அப்போ பற்ற வேண்டும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சோம்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வந்து உண்மை இருக்கின்றதா இல்லையா, உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை தேடுவதற்கு பதிலாக, சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுங்களா, ஒரு விஷயம் உங்களுக்குள்ள போச்சுன்னா, நீங்க போட்ட அந்த காணொலியில் இருக்க மாதிரி கீவேர்டு உங்களுக்குள்ள போச்சுனீங்கன்னா, நம்பனா வேலை செய்யும், நம்பனா அது வேலை செய்யும், நம்பல்னா அது வேலை செய்யாது. அவ்வளவுதான். நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறதா முக்கியமே தவிர, உண்மையா பொய்யாங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது பண்ணுவதும் உங்களுக்கு பயனற்றது. இப்போ ஒரு ஆள் ஆசைப்படுறாரு, உலகத்துல இருக்கிற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற எல்லாமும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல, இல்ல சார் நான் நிறைய உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும், நீங்கள் நிறைய உண்மைகளை தெரிந்து வைத்துக் கொண்டு அதை பொய் என்று நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை தான் முடிந்து விடுமே தவிர உங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள பொய், உண்மை, நல்லது, கெட்டது இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மற்றவர்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை இல்லை. உடனே உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்து ஒரு கேள்வி எழும்பும், இப்படி எல்லாருமே என்னுடைய வேலை இல்லைன்னு தட்டி கழிச்சுட்டா இந்த சமுதாயம் என்ன ஆகணும்? புரியுதுங்களா? இந்த சமுதாயம் என்ன ஆகுனா, இந்த மாதிரி இப்படி பொறுப்பில்லாத பதிலா இருக்குது உங்களுடைய பதிலு. இது ஏன் வேலை இல்லைன்னு தட்டி கழிச்சுட்டு போலாமா? அப்ப இந்த சமுதாயத்திற்கு உண்மைகளை நிலைநிறுத்த வேண்டாமான்னு ஒரு கேள்வி எழும். நீங்க நல்லா மனசுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் வந்து ஏற்கனவே அருணகிரியா கிட்ட சொன்னதுதான்,
உங்களுக்குள்ள இருக்கிற கருத்தா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது மனித சமுதாயத்திற்கு நன்மையை தருமானால் அதை உட்காந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே விட்டுடுங்க. அது மக்களுக்கு நன்மையை தருமான்னு பாருங்க. அதுக்குதான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். புரியுதுங்களா? நீங்க நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னதுங்களா? ஏழையா இருக்கிறவன் அடுத்தவனுடைய குறையை பார்த்து கொண்டே இருப்பவன். அதனாலதான் அவன் ஏழையா இருக்கிறான். அடுத்தவனுடைய குறையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்க இந்த உலகத்துல வரல. சரிங்களா? உங்களால முடிஞ்சா உங்களை நல்லா வச்சுக்கிட்டு சரிங்களா, நீங்க எப்படி நல்லா இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அவ்வளவுதான் இங்க வேணும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற எல்லா குறைகளும் பதிவாவது உங்களுடைய மனதில்தான். அப்ப யாரது கெட்டு போகும் மனம்னா உங்க மனம் தான் கெட்டு போகும். சரி, ஓகே. நீ 5:30 ஆயிடுச்சு. இதுவும் ஒரு நல்ல டாபிக் தான். இதுவும் வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு டாபிக் தான். சிறப்பு. சரி, நேற்று என்ன பார்த்தோம்? என்ன நாராயண் சார், அருணகிரி சார், ஓகேவா? ஹாப்பி கண்ணன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். 10 மகாசக்திகள் ஐயா. 10 மகாசக்திகள், மகாசக்திகள், அகசக்திகள். புறசக்திகள், அகசக்தி, புறசக்தி. பொதுவா மக்கள் கிட்ட பேசும்போது எண்ணம் சிந்தனைன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா எண்ணம் என்பது நம்முடைய மைய மனதிலிருந்து வெளிப்படுவது, சிந்தனை என்பது உங்களுடைய விளிம்பு மனதிலிருந்து, அதாவது விழிப்பு மனதிலிருந்து செயல்படுவது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா கனவும் கற்பனையும் ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா அது ஒண்ணு கிடையாது. எண்ணமும் சிந்தனையும் ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா அது ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் எப்ப தெரியும்னா நீங்க டெப்தா நீங்க உள்ள போக 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 தான் அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி எண்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே அது ஏதோ நம்பர் வரிசையா பயன்படுத்துறோம், கணக்கு போடுறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத அவங்களுடைய பார்வை இருக்கும். ஆனா இங்க எண்கள் அப்படின்றத பத்தி நம்ம பாடம் எடுக்கிறதுக்கான காரணம், உங்களுடைய பார்வை அங்கிருந்து மாறுபட வேண்டும். ரொம்ப முக்கியமான இடம் தான். உங்களுடைய பார்வை அங்கிருந்து மாறுபட வேண்டும். என்ன மாறுபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு பின்னாடி என்னென்ன எண்கள் இருக்குது? 2 2 2 0 0 2 4. அப்போ எண்கள் என்பது இந்த வரி வடிவம் தான் எண்களா? கேள்வி புரியுதா? பார்வையிலும் எண்ணங்கள் இல்லையா, என்னுடைய கேள்வி புரியுதா? இது ஒரு வரி வடிவம். இந்த வரி வடிவம் தான் எண்களா? அதுக்கு பதில் சொல்ல இல்லைன்னு தெரியும், ஆனா பதில் தெரியல. நாராயண் சார், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அடைச்சு வருது வாய்ஸ், கொஞ்சம் பாத்துங்க. வரி வடிவங்களும் எண்கள். ஐயா, என்னுடைய கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. இப்ப பின்னாடி இது என்ன இருக்குன்னு கேட்டேன். ஐயா படிச்சாங்க 2024ன்னு. சரிங்களா? அப்ப இந்த 2024ன்னு எழுதி இருக்குது இல்லையா, இந்த வரி வடிவம் தான் எண்களான்னு கேட்டேன். இல்ல சார். இல்ல. எல்லாருக்குமே இல்லையா? இல்ல கலைச்செல்வன் ஐயாக்கு மட்டும் இல்லையா? வரி வடிவத்துல கொண்டு வந்தாதான் எண்களை சொல்ல முடியும். அதனால வரி வடிவம் தேவை. சரி, நாராயண ஐயா என்ன சொல்றாருன்னா, வரி வடிவத்துல வந்தாதான் சொல்ல முடியுங்கிறாரு. சரி, இப்ப சொல்லுங்க போலாம், இது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நாராயண் சார் சொல்லுங்க, இது என்ன இருக்குன்னு.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹாப்பி நியூ இயர். அதை விட்டுருங்கய்யா, கீழே எண்கள் தான். கீழே 2024. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 2024, இது உண்மையா இல்ல ரிச் ஏழுமலை ஐயா சொன்னது போல 2024 உண்மையா? மண்டையெல்லாம் பிச்சுக்குது. நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ நீங்க நம்பர்னு ஒரு வரி வடிவத்துல சொல்லாம, இப்ப 2ன்னா எனக்கு இப்படி போட்டா 2ன்னு தெரியும், 0னா இப்படி போட்டா தெரியும், 2 4ன்னா இப்படி போட்டா தெரியும். இதுவே நீங்க வரி வடிவத்துல சொல்லணும், இந்த 2 எப்படி இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? அப்போ ஒரு 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 இடம் தேவை இருக்கு. இப்போ அசோக் குமார்னா இப்படி இருப்பாருன்னா அவரை நான் ஸ்கேன் பண்ணி என் மனசுக்குள்ள போட்டேன். இப்போ அசோக் குமார் நீங்க வீடியோல வராட்டா கூட நான் இமேஜினரியா பேசும்போது அசோக் குமார் பேசுறாரு, நான் இமேஜினரி பண்ண முடியும். அப்போ என்னோட கற்பனைக்கு ஒரு வடிவம் வேணும், அதுதான் அந்த வடிவம் நான் சொல்றேன். நாராயணன் சார், சாரு கேட்ட கேள்விக்கு நீங்க விளக்கம் கொடுக்காம சிங்கிள் வேர்டு இல்ல ஒரு 4-5 வேர்டுல பதில் சொல்லுங்க சார். சார் என்ன கேட்டாரு? உங்க விளக்கம், நீங்க விளக்கம் கொடுக்குறதுல பர்மிஷனோட விளக்கம் கொடுங்க. அவர் கேட்டாரு, இது என்னன்னு கேட்டாரு. நீங்க 2024, அவர் ஏழுமலை சார் 2024. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரியா போயிடும். தெரியல சார். இல்ல தெரியல சார், தெரியல சார், அவங்கள்ட்ட பதில வாங்கிடு. சரி, அப்போ நீங்க சொன்னது போல சொல்றதுக்காகத்தான் இதை எழுதுறோம் அப்படின்னா, இது 2024 சொல்லக்கூடிய அந்த சொல் அல்லது 2024 சொல்லக்கூடிய சொல், அந்த சொல் தான் எண்களா? கேள்வியே ரொம்ப சார் நான் சொல்லலாமா சார்? வந்துட்டேன் சார். அன்பு சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேள்வியே ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி இருக்கு, அதனாலதான் எல்லாம் ஒண்ணும் புரியாம போயிடும். ஆமா, அப்படிதான் இருக்கும் இப்போ உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த கொரோனா இருக்கு இல்லையா, கொரோனா வந்து பலாப்பழம் மாதிரி மேல முள்முள்ளா 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 அப்படியே உருண்டையா வச்சு பல இடத்துல போட்டு காமிச்சதுனால நமக்கு அது தெரிஞ்சு போச்சு. மஞ்சக்காமாலை வைரஸ் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? காலரா வைரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது, நமக்கு பார்க்காதனால அது தெரியாது. ஆனா கொரோனா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ நான் பார்த்தமே உருண்டையா முள்ளுமுள்ளா முள்ளுமுள்ளா முள்ளுமுள்ளா, அது நம்ம பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெறும் சாதாரணமான ஒரு பொருள் மாதிரி தெரியும், ஒரு படம், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய வீரியம் என்னன்னு அந்த சயின்டிஸ்டுக்கு தான் தெரியும், அந்த மருத்துவனுக்கு தான் தெரியும். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ உருண்டையா கலர் கலரா ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலர்லாம் வச்சு பரவாயில்லையே, வைரஸ் கூட அழகா இருக்குது. ஏன்னா அதுல இருக்கிற படம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய செயல்பாடு, அதனுடைய சக்தி, சரிங்களா, அதனுடைய பாதிப்பு, இதெல்லாம் மருத்துவனுக்கும் சரிங்களா ஆராய்ச்சியாளருக்கும் தான் தெரியும். புரியுதுங்களா? நான் ஏதோ ஒரு இடத்துக்கு வரேன்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. சரி, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது யார்? ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன். அப்ப நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லையா? இருந்தது, ஆனால் அது உலகத்திற்கு நிரூபிக்கப்படவில்லை. அது எதுக்கு நிரூபிக்கப்படணும்ன்ற? மனிதனுடைய மனம் என்பது எதையும் நிரூபித்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளும், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளாது. அப்படியா? சைக்காலஜியா. அப்படியா? கண்டிப்பா சார். அவனுக்கு அது ஒண்ணு இருக்குது இல்லைங்கிறது அவனுக்கு ப்ரூவ் பண்ணாதான் அதை நம்புவேன், இல்லாட்டி அதை ஏத்துக்க மாட்டான், மனசு ஏத்துக்காது. சார், இன்னைக்கு கோர்ட் வாசல்ல போய் பாருங்க, நிறைய டைவர்ஸ் கேஸ் நிக்குது சென்னை ஹைகோர்ட்ல. சரிங்களா? புரிஞ்சு கொள்ளாதனால. இல்ல சார், எல்லாம் சந்தேகத்துல வந்தது. அதான் சார், புரிஞ்சுக்காதனால. அப்ப நீங்க சொன்னீங்க நிரூபணம் இருந்தா தான் மனசு நம்பணும். ஆமா சார். நிரூபணமே இல்லனாலும் நம்புங்கிறேன். நம்பாது சார். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏன் வருது? ஆமா சார், என் மேல உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்புக்கான கால நேரங்கள். சந்தேகம்ன்றது நிரூபணம் இல்லாததுதான். நிரூபணம் இருந்தா அதுக்கு பேர் சந்தேகம் இல்ல. கண்ணன் சார், புரியுதா சார்?
சார் சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு பேரு நிரூபணம் இல்லாததுக்கு பேரு தான் சந்தேகம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்படின்னும் போது எல்லாம் கோர்ட் வாசல்ல வந்து நின்று இருக்கவங்களாம் நிரூபணத்தோட வரல, சந்தேகத்தோட வந்திருக்கான். ஆமாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஒரு ப்ரூஃப் கேக்குறாங்கல்ல சார். கணவர் என் மேல அக்கறை இல்ல. சார் அதாவது அது என்ன வேணா ப்ரூஃப் கேட்கட்டும் சார். நீங்க சொன்னது சரில மனம் வந்து நிரூபணம் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்ளாதுன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். சந்தேகம் என்பது நிரூபணம் இல்லாதது. அது எப்படி மனம் ஏற்றுக்கொள்ளவே தானே இவ்வளவு பிரச்சனை வந்து அவங்க போய் நிக்கிறாங்க. அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாததானே சார். அதுதான் சரி முதல்ல நிரூபணம் இல்லாதுன்னீங்க, இப்ப நம்பிக்கை இல்லாதுன்றீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ல நின்னீங்கன்னா தான் நான் வர முடியும். நீங்க எல்லா ஸ்டாண்டர்ட் பக்கம் போனீங்கன்னா நான் எல்லா பக்கமும் இல்லைங்க வர சார். முடியாது. சார் நிரூபணம் இல்லாத என்ன அப்படின்னா நம்ம மனசு வந்து 100% அவங்க ஹானஸ்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிரூபணம் வேணுங்கிறாங்க. அதான் விஷயமேங்க. சார் என் மேல அன்பு செலுத்துறது இல்ல அப்படின்னா சார் சார் நான் அதுதான் அன்பு சொல்றேன். வச்சிருக்கேன். உங்கள் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் நம்பினால் போதும். அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, நிரூபணம் இருந்தாலும் சரி, நிரூபணம் அற்றதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உங்கள் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு அதை நம்பினா போதும் சார். மனம் புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்வதற்கு நம்பினால் போதும். நம்பினா போதும். புரியுதுங்களா? நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்க. டீ சாப்பிடுறீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த டீ டம்ளர் இருக்கு இல்லையா? அவன் அதை நல்ல ஒரு மினரல் வாட்டர்லயே கழுவி கொடுத்தா கூட நீங்க வாங்கி நல்லா குடிச்சிட்டீங்க. சூப்பரா இருக்குது. ஆனா நீங்க குடிச்ச பிறகு குடுக்குறீங்க பாருங்க. அப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணா, நான் டீ டம்ளர்லாம் கொண்டு போய் சாக்கடை தண்ணில கழுவிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்க. இப்போ உங்களுக்குள்ள போன டீ என்ன ஆகும்? வாந்தியா வெளியே வந்துடும். அப்போ அவன் உங்களுக்கு கொடுக்கும்போது அவன் மினரல் வாட்டர் தானே கழுவுனா, அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் வாந்தி வருது? இப்படித்தான் சார் சார் அதுக்கு நிரூபணம் இல்லையல்ல. சார் அதுக்கு நிரூபணம் இருக்குதோ இல்லையா சார்? வாந்தி ஏன் வருதுன்னு தான் கேக்குறேன். கண்ணுல பாத்துட்டேன். இது என்ன அப்படிதான் பாத்துட்டீங்க? பண்ணி அந்த மோசமான தண்ணியில கழுவுனது கண்ணுல பாத்துருச்சு. அப்புறம் நம்மளுக்கு அதான் அப்படித்தான் சார் அது பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு. ஆனா உங்களுக்கு கொடுத்தது வந்து மினரல் வாட்டர்ல கழுவி தான் கொடுத்தான். அதை நான் பார்க்கலையே சார். அதுதான் சார் நீங்க அதை இப்படி பார்க்க வேண்டாம். சரிங்களா? நீங்க அதை பார்க்க வேண்டாம். ஆனா அதானே உண்மை. உண்மையாதான். அப்ப உண்மை அதான் இருந்தா உங்களுக்கு வாந்தி வரக்கூடாதுல்ல? ஆனா மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதுல்ல. அதுதான் ஏன் ஏத்துக்கலன்னா, நீங்க சாக்கடை தண்ணிய பார்த்தோன்னா நம்புறீங்க. எஸ் சார். அதான் அந்த நம்பிக்கை தான். அதுதான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, உண்மையா, பொய்யா, நிரூபணம் இருக்கிறதா, இல்லாததா, அடையாளம் தெரியுமா, தெரியாததா, சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே அறிந்ததா, அறியாததா, புரிந்ததா, புரியாததா, தெரிந்ததா, தெரியாததா, தெளிந்ததா, தெரியாததா, சரில விளங்கியதா, விளங்காததா, வேண்டியதா, வேண்டாததா, இது எதுவுமே மனம் பார்க்காது. நம்புனா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். எந்த விஷயமா கிளியர்? இருந்தாலும். எதுவா இருந்தாலும் அதை நம்பிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு சார். இப்ப அவர் ஒரு ஹிட்லர் கதை சொன்னார் இல்லையா? ஹிட்லருடைய பெரு பலம் என்னதுங்களா? மரண பயத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கொல்வது. 10 பேரை வந்து கொல்றதுக்கு ஆயுதம் பயன்படுத்தினா 100 பேரை ஆயுதமே இல்லாம கொண்டுடுவான். காரணம் என்ன? அந்த மரண பயம். புரியுதுங்களா? நீங்க கைய கட் பண்ணி விட்டீங்கன்னா ரத்தம் வெளியில வரும். வெளியில வந்து சாவாங்க. இத பார்க்க வச்சு சில பேர் கொன்னுனாம. அவங்க கையெல்லாம் அறுக்கல. ஏன்னா சும்மா அந்த அறுத்து விட்டு எல்லா இடமும் பிளட் ஆக்கி அதை எவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது? அது ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய வேலை இல்லையா? அதனால என்ன பண்ணனா, ஒரு 10 பேர் படுக்க வச்சுட்டு 1000 பேர் அதை பார்க்க வைப்பான். அவங்க கையை அறுத்து விட்டுட்டு அப்படியே கையில அப்படியே கொஞ்சமா சொட்ட 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 உயிர் போயிடும். இத பார்த்த உடனே இந்த 1000 பேரையும் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப 100 பேரா கொண்டு வந்து படுக்க வச்சு கையை சும்மா அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். இப்போ அவங்க மனசுல என்னதுங்களா? ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது, சொட்டிக்கிட்டு உயிர் போயிடும். போயிடுச்சு. தூக்கி போடு அதெல்லாம்.
சரிங்களா ஐயா? நீங்கள் எந்த கருத்தை கூற வருகிறீர்களோ அந்த கருத்தில் நீங்கள் நிலையாக சரிங்களா உறுதியாக இருந்தால்தான் உங்களால் அதை பற்ற முடியும். இப்ப நான் உங்க பின்னாடி வர வர நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த ஸ்டாண்டர்டு, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த ஸ்டாண்டர்டு அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. அது காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள அதனுடைய தெளிவு இல்லாததான். அப்போ மனசுக்குள்ள கொடுத்தா அது எதெல்லாம் வேலை செய்யும் நீங்க நல்லா ஒத்துக்க முடிச்சீங்கன்னா எதெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் சார். இந்த சார்லி சாப்பின்னு, லாரல் ஆர்டி அந்த மாதிரி பேசாமையே காமெடி பண்ணுவாங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாரல் ஆர்டிஸ் 2 பேரும் போயிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. அது ஒரு நான்வெஜ் ஹோட்டலு ஃபுட்டு கேட்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பூனை ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஓடி போய் என்ன பண்ணுன்னா அவன் வெட்டது என்னமோ உள்ள சிக்கன் தான். சிக்கன் வெட்டிட்டு அதை கொண்டு போய் போட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பூனையும் அந்த கையில் சிக்கன் வெட்டின கத்தியோட வெளியில் வருவான். அப்போ இவங்களுக்கு பார்த்தோன்னா ஐயோ இவன் பூனை கறி தான் சமைச்சு தரானா நமக்கு, அதைத்தான் நம்ம தின்னுட்டு இருக்கிறோமா நான் அப்படியே அவனுக்கு உங்களுக்கு கொமட்டும் இல்ல. ஒரு விஷயத்தை உங்கள் மனம் நம்பாத வரைக்கும் அதை அது பற்றவே பற்றாது. நம்பினால்தான் பற்றும். ஆகவே பற்றுக்கு அடிப்படை எது என்றால் நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையில் மனம் எதையெல்லாம் பிடித்துக் கொள்கிறதோ அதற்கு பேஸே நம்பிக்கை தான். அது இல்லாம அதனால பற்றவே முடியாது. அப்ப நம்பிக்கை தான் இங்க பேஸ். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நம்முடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பின்னாடி இருக்கிற இந்த வரி வடிவம் அல்ல எண்கள். அதை சொல்லக்கூடிய ஒளி வடிவம் அல்ல எண்கள். புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இந்த பூமியில் ஏற்கனவே இருந்தது. புவி தோன்றிய காலத்திலிருந்து அது இருக்கின்றது. சரிங்களா? அதுக்கு நாம என்ன பண்ணோம்னா ஒரு பேர் வைக்கிறோம். புவியீர்ப்பு விசைன்னு. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுங்களா? நிறைய சயின்டிஸ்ட் அதாவது என்னன்னா இந்த அறிவியல் சார்ந்த வீடியோலாம் தயார் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்தா தான் அது பேர் புவியீர்ப்பு விசை. நிலாவுல இருந்தா அது பேர் நிலவீர்ப்பு விசை. புளூட்டோல இருந்தா அது பேர் புளூட்டோ ஈர்ப்பு விசை. செவ்வாயில இருந்தா அது செவ்வாய் ஈர்ப்பு விசை. எந்த கோள்ல இருக்குதோ அந்த கோள் அது ஈர்ப்பு விசை. ஆனா இவங்க என்ன பண்ணனா எல்லாத்துக்குமே பேர் புவியீர்ப்பு விசைன்னு சொல்றாங்க. இல்ல நிலாவில புவியீர்ப்பு விசைன்றாங்க, புளூட்டோல புவியீர்ப்பு விசைன்றாங்க, செவ்வாயில புவியீர்ப்பு விசைன்றாங்க. இல்லன்னா அந்த புவியை விட்டுட்டு வெறும் ஈர்ப்பு விசைன்னு மட்டும் சொல்லலாம். சரில அது சால பொருந்தும். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுங்களா? இது இங்க சொல்லி சொல்லி பழக்கமானதுனால எல்லாத்துக்குமே அந்த புவியீர்ப்பு விசைன்னு அதை பயன்படுத்துறாங்க. அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரி ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ புவியீர் ஈர்ப்பு விசைன்றது விசை என்பது அது ஆற்றலுடன் சம்பந்தப்பட்டது. விசை என்பது ஆற்றலுடன் சம்பந்தப்பட்டது. அது வெறும் எழுத்தோ அல்லது சொல்லோ அல்ல. சரிங்களா? விசை என்பது அது இயக்கத்திற்கான தொடர்பு கொண்டது. அந்த இயக்கம்ன்றது ஆற்றலுக்கான தொடர்பு கொண்டது. அப்ப அதுல ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. சும்மா இல்ல விசைன்றது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்ப்பது புவி ஈர்ப்பு விசை அப்படின்னும் போது அதுக்குள்ள ஒரு ஆற்றல் அடங்கி இருக்கின்றது. அந்த ஆற்றல் மூலியமா சில இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு தேவையான இயக்கத்திற்கு, நமக்கு தேவையான செயல்பாடுகளுக்கு இப்போ நாம இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கேத்த மாரி நம்ம அத புரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல பாலம் கட்டும்போது என்ன பண்ணுவோம்னா, 2 தூண் வச்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? 2 தூண்ல தான் பாலம் நிக்க முடியும்னு. அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம அந்த என்ஜினியரிங்கும், எந்த அளவுக்கு சயின்ஸையும் நல்லா ஊன்றி படிக்கிறோமோ, அதுக்கு பிறகு அவங்க கத்துக்கிட்டது, இல்ல 2லாம் கூட வேண்டியதில்ல. 1 போதும். நீங்க மோட்டார் பைக்ல கூட பார்த்தீங்கன்னா, 2 சாக்கப் சேர் வரும். பின்னாடி. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? யூனிகார்ன். யூனிகார்ன்றது ஒரு குதிரையாவும், அந்த குதிரை ஒத்த கொம்பு குதிரை அப்படின்றதும் சரிங்களா? கதைகள் இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த ஒத்த கொம்பு குதிரை இருக்கு இல்லையா? அந்த ஒத்த கொம்புக்கு அவ்வளோ பவர். அந்த ஒத்த கொம்பு குதிரைக்கு. அதனால அது பேர் யூனிகார்ன். அந்த மாதிரி 2 சாக்கப் சேர் வச்சா என்ன பவரோ,
இல்ல அது வேண்டியதே இல்லை, ஒரு சேக்கப் சாரே போதும். அதுவும் எங்க அது யூனிகார்ன் மாதிரி சென்டர்ல இருந்தா போதும் அப்படின்னு இப்ப நிறைய வண்டி வந்ததுன்னா இப்ப யூனிகார்ன் மாதிரி சென்டர்ல சேக்கப் சார் வச்சு வருது. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவியல் இருக்கு பாருங்க, அந்த அறிவியலுடைய ஆற்றல்களை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அதை செய்ய முடியும். முதல்ல ரயில் எதுல சார் ஓடுச்சு? நீராவி. நீராவில ஓடிச்சா இல்லையா? ஆ. ஓடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, நீர் ஆவியாகிறதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவை? 100 டிகிரி. 100 டிகிரி. இப்போ இந்த நீராவி இன்ஜின்லாம் ஓடுச்சு இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு டிகிரியில் ஓடுச்சு? இந்த 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிநிலை வந்த பிறகு அது வந்து ஆவியின் காரணமா போச்சு அந்த இயக்கம். அவ்வளவுதான். நாம இந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கனால நம்ம இவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா 100 டிகிரி செல்சியஸ்ல ஆன ஆவியில எந்த இன்ஜினும் ஓடல. 100 டிகிரி ஆச்சுன்னா நீர் ஆவியா. காற்றாக மாறிடும், அதான் ஆவியா மாறிடும். அது உண்மைதான். ஆனா இந்த நீராவி என்ஜினும் அல்லது நீராவில இயங்கின எந்த என்ஜினும் சில 100 டிகிரி செல்சியஸ்ல வெப்பத்துல வந்த நீராவில இயங்கவில்லை. அப்ப எவ்வளவுல இயங்குச்சு? தெரியலையே. வேற யாருக்கா தெரியுமா? சார் அதான் 100 ஆயிடுச்சுன்னா ஆவி ஆயிடுது. அதுக்கு கீழே உள்ள வெப்பநிலையில தான் அது ஆகும். 100 டிகிரிக்கு கீழே உள்ள வெப்பநிலையில தான் வந்து இல்ல அது சரிங்கய்யா. ட்ரெயின்லாம் இருக்கு இல்லையா? அதாவது நீராவி இன்ஜின்லாம் வந்து எவ்வளவு வெப்பநிலையில அது இயங்குச்சுன்னு கேக்குறேன். இல்ல சார், அதுதான் இப்ப நம்ம இந்த தட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி சுட வைக்கும் போது தட்டு வந்து தூக்கி தூக்கி போடும் இல்லைங்களா? அந்த வெப்பநிலை வந்து அந்த 100 டிகிரி தாண்டறதுக்கு முன்னாடி உள்ள வெப்பநிலை. அந்த தட்டு அப்படி அசைவை பார்த்து தான் வந்து இதை வச்சு ஒரு இயக்கம் கொண்டு வர முடியும்னு சொல்லி தான் நீராவி என்ஜினை கொண்டு வந்தாங்க. 212 100 டிகிரி கீழே 212 சொல்லுங்க. 212 சார் சொன்னது கரெக்ட். 212 டிகிரி 212 டிகிரி வெப்பநிலை கொடுத்தாதான் அந்த நீராவி இருக்கு பாருங்க, அது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக மாறும். அது 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல வந்த அந்த ஆவி இல்லை. 211 டிகிரி வரைக்கும் நீங்க இன்ஜினை தள்ள முடியாது. அந்த 212 டிகிரி வேணுன்றதுனால தான் வெப்பநிலைக்காக அடுப்பு கரியை பயன்படுத்தாம நாம் நிலக்கரியை பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்போ அதுதான் சொல்ல வரேன், நீங்க சொன்னதும் நீராவி தான், நான் சொல்றதும் நீராவி தான். அப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல நீர் ஆவியாகிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு இன்ஜினை தள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ள முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் உனக்கு காட்டுறேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா இருக்கும்? ஐயா வரல. இந்த உலகம் ஃபுல்லா 10 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்று தீர்ந்த ஒரு புத்தகம். வந்துருச்சா உங்க ஸ்கிரீனுக்கு? ஷேர் ஆயிட்டுருங்க ஐயா. சுத்துது. எக்ஸ்ட்ரா டிகிரியா? சாம் பார்க்கர் அப்படின்றவரு
அவரும் மேக் ஆண்டர்சனும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். ஓவர் 1 மில்லியன் காப்பீஸ் சோல்டு, 212 டிகிரி, த எக்ஸ்ட்ரா டிகிரி, எக்ஸ்ட்ரார்டினரி ரிசல்ட் பீயிங் வித் த ஒன் ஸ்மால் சேஞ்ச் அப்படின்ற இந்த புத்தகம் 10 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விட்டு சாதனை படைத்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 211 டிகிரி வரைக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்காதான். பல பேர் வாழ்க்கையில அவங்களுடைய எஃபோர்ட்டை மேக்சிமம் அந்த 211 டிகிரியோட நிறுத்திடுறாங்க அப்படின்றாங்க அவங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி 212 டிகிரியா எப்ப மாறுதோ அப்பதான் அது ரிசல்ட் தருமா. அப்ப இவ்வளவு நாள் நம்ம நீர் ஆவியாகிறது 100 டிகிரில இருந்து ஆவியாக ஆரம்பிச்சிருது. ஆனா எவ்வளோ டிகிரிக்கான ஆவியினுடைய அழுத்தம் இருக்கின்றதோ அதுதான் இன்ஜினை தள்ளும். நம்ம குக்கர்ல இருக்கு இல்லைங்களா, குக்கர்ல இருக்கிற அழுத்தம் அதிகபட்சமா அது மேல போட்டிருக்க வெயிட் இருக்கு பாருங்க, அதைத்தான் தள்ளும். அதனால ஏன்னா 212 டிகிரியே நீங்க வெப்பம் கொடுக்கவே கிடையாது குக்கருக்கு. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா குக்கர் வெடிச்சிரும். அப்போ இந்த நீராவியினுடைய சக்தியை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால தான் அதை வச்சு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அப்போ புவியீர்ப்பு விசைன்றதை அவர் ஏன் கண்டுபிடிச்சார்னா அந்த சக்தியை புரிந்து கொள்வதற்காக. அது புரிஞ்சதுக்கு பிறகுதான் நாம பல விஷயங்களை செய்யலாம். இந்த பூமியில இருந்து ஒரு விஷயத்தை எப்படி கட்டடம் கட்டுறது சரில, இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபா உலகத்தினுடைய மிக உயரமான கட்டடம், புரியுதுங்களா? அப்போ அது எப்படி தாங்கி நிக்குதுன்னா புவியீர்ப்பு தெரியாத ஒரு இன்ஜினியரால அதை கட்ட முடியாது. கால்குலேட் பண்ணி கட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில சரில எண்கள் அப்படின்றது எழுதுறதுக்கோ கூட்டுறதுக்கோ கழிக்கிறதுக்கோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க 100 டிகிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம இப்போ அருணகிரி ஐயா சொன்னார் இல்லையா, அந்த தட்டு ஆடுச்சுன்னு, அது ஆடுறது 100 டிகிரியில. ஓகேங்களா? அப்போ இதை தான் பார்க்குறான் அந்த சயின்டிஸ்ட். என்ன பார்க்குறான்னா 100 டிகிரி தட்டு ஆடுது. அப்போ அந்த நீராவிக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை இயக்கக்கூடிய சக்தி வருகிறது. அதை பார்த்துட்டு தான் அவன் என்ன பண்ணான்னா அடுத்தது அவன் என்ன பண்றான், அதே மாதிரி ஒரு ஆவி கொடுத்து பார்க்குறான், எதையாவது நகர்த்த முடியுதான்னு. நகர்த்த முடியல. அப்போ தட்டு அளவுக்கு இருக்கிற வெயிட் தான் நகர்த்த முடியுது. அப்போ என்ன பண்றதுன்னா அவன் அதை நல்லா போட்டு இன்னும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி என்ன பண்ணா வெப்பத்தை கூட்ட 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 அந்த வெப்பம் கூடுதலாக 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 எந்த அளவுக்கு வெப்பம் கூடுதலாகுதோ அதை பொறுத்து வெளியேறக்கூடிய நீராவியில இருக்க அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். சரிங்களா? நீராவியில் அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் என்ன பண்ணுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கனம் அதிகமாக இருக்கிற பொருட்களை அது இயக்க ஆரம்பிக்குது. அப்படி அவர் வெப்பத்தை கூட்டி 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 பார்த்த விஷயம் என்னன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய இரும்பாகட்டும் மற்ற எந்த உலோகமாகட்டும் பெரும்பாலும் இருக்கிறதுலே ரொம்ப கனமான உலோகம் வந்து இரும்பு தான். சரிங்களா? நமக்கு வந்து எப்படின்னா அதிகமாக கிடைக்கிறதும் சரிங்களா குறைந்த விலையில் இருக்கிறதும் அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் எதுனா இரும்பு தான். அதான் இருக்கிறதுல ரொம்ப கனமான பொருள். ஓகேங்களா? அப்போ அந்த கனமான பொருளை தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நீராவியை மாத்தோம்னா எவ்வளவு வெப்பம் தரணும் அப்படின்றத அவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாரு. 100ல தள்ள முடியுதா? தள்ள முடியல. ஒரு அலுமினிய தட்டு தான் ஆடுது, வேற எதையும் ஆட்ட முடியல. அதை என்ன பண்ணா 110 மாத்தி பார்க்கறாரு. இப்ப ஏதாவது ஆடுதா? திரும்ப கொஞ்சம் கனமான இருக்கிற அலுமினியம் தான் லைட்டா ஆடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணதான் அது 211 டிகிரி வரைக்கும் 211 டிகிரி வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னா ஒரு அதாவது எப்படின்னா ஒரு லேசான பொருட்களை தான் அது தள்ளுது. நமக்கு தேவையான அளவுக்கு அது தள்ளல. அப்போ 212 டிகிரி ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா அது மாபெரும் ஆற்றலாக மாறிவிடுகிறது, சக்தியாக மாறிவிடுகிறது. அது எதையும் தள்ளக்கூடிய வல்லமை பெறுகிறது.
சரிங்களா? இப்போ இது யாரால இதை செயல்படுத்த முடியும்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கனால தான் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்க இனிமேல் இந்த பாடத்துக்கு பிறகு நீங்க இனிமேல் என்ன பண்ணா, மற்றவங்க எண்களை பார்க்கறதோ பயன்படுத்துறதோ வேறு விதம், நீங்க வேறு விதமா பயன்படுத்தணும். நீங்க பார்க்கறது வேற மாதிரி மாறணும் அது. சரிங்களா? அப்போ இந்த தயவுசெய்து அதை இடத்துல சொல்லிக் கொடுங்க சார். இல்ல அதான் இந்த இடத்துல வந்து என்னன்னா, புவியீர்ப்பு விசை என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் இருந்தது. அது இருந்தது இல்லையா? அந்த ஆற்றல் எப்படி வேலை செய்கிறது? அது எவ்வளவு அழுத்தத்தை தருகிறது? ஒவ்வொரு புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது எவ்வளவு எடை கொடுக்கிறது, நிறைய கொடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் மெஷர் பண்ணார் பாருங்க. அந்த மெஷர்மெண்ட் தான் நம்முடைய நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அந்த மாதிரி நாம இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அப்போ இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது இருந்தது. இந்த உலகத்தினுடைய பயன்பாட்டுல அந்த இருந்த ஒரு ஆற்றல் தான். அதை போலத்தான் எண்கள் என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா? உலகத்தினுடைய 10 சக்திகள், மகா சக்திகள் 10. அந்த 10 மகா சக்திகளுடைய குறியீடு தான் எண்கள். கிளியரா? உலகத்தின் 10 மகா சக்திகள் இருக்கு பாருங்க. அந்த 10 மகா சக்திகளுடைய குறியீடு தான் எண்கள். ஆகவே மனிதன் என்ன கண்டுபிடித்தான் என்றால், எண்களுக்கான வரி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் மட்டும்தான் நாம் கண்டுபிடித்தானே தவிர, அந்த சக்தியினுடைய ஆற்றலை மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. அது உலகம் பிறப்பதற்கு முன்பாக இருந்தே இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? சிவபாலன் சார் சொல்லுங்க கேக்குதா சார். கேக்குது சார். ம். இப்போ மின்சாரன்றதை நான் உங்களை எழுத சொல்றேன். நீங்க பேப்பர் எழுதுறீங்க. மீ, இன், சா, ர, இம்னு 5 எழுத்துல நீங்க மின்சாரத்தை எழுதிட்டீங்கல்ல? அப்ப எழுதிட்டு அதுதான் மின்சாரமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க எழுதுனது தான் மின்சாரமா? அதுக்குதான் நிறைய இல்லைன்னு தலையாட்டுவீங்க. சார் பேப்பர்ல சக்கரை எழுதி நாக்குல வச்சா இனிக்காதுன்னு சொல்லுவாங்க சார். இல்ல அதெல்லாம் ஓகே சார். நான் கேக்குறது நீங்க மின்சாரம்னு எழுதுனீங்களே, அதுதான் மின்சாரமான்னு கேட்டா இல்ல. இல்ல 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 நீங்க வாயில சொல்றீங்க பாருங்க மின்சாரம்னு. அதுதான் மின்சாரமானா இல்ல. இல்ல அப்போ மின்சாரம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்ட வரி வடிவமும் ஒளி வடிவத்தை தான் நீங்க சொல்றீங்க, செய்றீங்க. புரியுதுங்களா? அப்ப அதை உணர மட்டும்தான் முடியும். மின்சாரத்தை என்ன பண்ண முடியும்? உணர மட்டும்தான் முடியும். ஒரு செல் உங்ககிட்ட கொடுத்துட்டு இதுல கரண்ட்டுக்கு தான் பாருங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாக்குல வச்சு பார்ப்பாங்க. சுறு 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 சுருன்னு இருந்ததுன்னா இருக்குங்க கரண்ட் இருக்குன்னுவாங்க. அப்ப அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அதில் எழுதியிருக்கிறத வச்சா இல்லை யாராவது சொன்னது வச்சோன்னா இல்லை நீங்கள் உணர்ந்து பார்த்த காரணத்தினால். அப்போ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற சக்திகள் எல்லாம் நீங்கள் உணர மட்டும்தான் முடியும். அப்படி நாம உணர்ந்துகின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா நம்ம ஒரு குறியீடை கிரியேட் பண்றோம். சாதாரண கம்பி இருக்கு பாருங்க. சாதாரண கம்பியில எதுவுமே எழுதி போட மாட்டாங்க. ஆனா ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல சாதாரண கம்பி மாதிரி தெரிஞ்சு அதுல மின்சாரம் பாயுதுன்னு வச்சுங்க. நம்ம ஆப்பிகனன்ஸ் இருக்கார் அவருக்கு தெரியும். என்ன அந்த கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பல இடங்கள்ல அந்த வனப்பகுதி சார்ந்த இடத்துல எல்லாம் அந்த வைதேகி ஃபால்ஸ் கூட நான் போயிருக்கிறேன். அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிலங்கள்ல அந்த மின் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும் யானை வராம இருக்கிறதுக்காக. சில மின்வேலி அந்த மின்வேலியில என்ன போட்டிருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் அட்டையை போட்டு சில இடி இடிச்சா மின்னல் வரும் இல்லையா, அந்த மாதிரி 2 மின்னல் மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. மின்சாரம் கூட எழுதியிருக்காதுல, அந்த சிம்பிள் தான் இருக்கும். அப்ப அந்த சிம்பிள் தான் மின்சாரம் ஆனா இல்ல, அந்த மின்சாரத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறியீடு இது. அவ்வளவுதான். அந்த மாதிரி உலகத்தினுடைய 10 மகா சக்திகளை நாம் புரிந்து கொள்வதற்கான குறியீடு தான் எண்கள். இது புரியுதுங்களா ஐயா? ரைட், சந்தோஷம்.
அப்போ இந்த உலகத்தில் உள்ள தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அது ஆரம்பிக்கிற இடம் 3. 3ல ஆரம்பிச்சு சரிங்களா, நம்ம முன்னோர்கள் எது வரைக்கும் வகுத்து வச்சிருக்காங்கன்னா 96 தத்துவங்கள் வரைக்கும் வகுத்து வச்சிருக்காங்க. நீங்க போட்டீங்கன்னா வரும் நெட்ல 96 தத்துவங்கள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இருக்கிற தத்துவம் என்ன 36, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 6 அப்படிலாம் சிலதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுல அவங்கவுங்க உணர்ந்தது தத்துவங்களா மாத்தி வச்சிருக்காங்க. அதுல இந்த 96 தத்துவமா இருக்கட்டும், 36 தத்துவமா இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிறப்பு எங்கன்னா இந்த 3 தான். அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் வேறு வேறாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எல்லா சக்திகளுடைய மூலம் எது என்றால் 10 மகா சக்திகள் தான். அந்த 10 மகா சக்திகள் தான் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வேற வேறையா மாறுது. எப்படி பூமின்றது மண்ணுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், பூமிங்கிறது மண்ணுங்கிறது நல்லா தெரியும். ஆனா அந்த மண்ணுல இருந்து தான் செடி வருகிறது, கொடி வருகிறது, மரம் வருகிறது, புல் வருகிறது, பூண்டு வருகிறது, எல்லாம் அதுல இருந்து தான் வருது. நமக்கு வேற வேற வடிவம் மாதிரி தெரியுது, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் அது எல்லாமே ஒரு காலத்துல மண்ணா இருந்ததுன்னு. சரிங்களா, மண்ணுல இருந்து தான் அதெல்லாம் வருகிறது. புரியுதுங்களா? அப்ப பேஸ் ப்ராடக்ட் நமக்கு என்னன்னு தெரியும். மைதா வச்சுக்கிட்டு நீங்க பல வகையான பலகாரங்கள் செய்யலாம். மைதா வச்சுக்கிட்டு அதே போல கடலை மாவை வச்சுக்கிட்டு நீங்க பல வகையான பலகாரங்கள் செய்யலாம். அப்ப அதனுடைய பேஸ் எங்க இருந்துன்னா கடலை மாவுல இருந்து உருவாச்சு, மைதாவில இருந்து உருவாச்சு, இல்ல அரிசியில இருந்து உருவானது, இப்படிதான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கும் பேஸ் சக்தி எது என்றால் இந்த 10 சக்தி தான். என்னென்ன சக்தி? 5 அகசக்தி, 5 புறசக்தி. சரிங்களா? அப்போ இந்த 10 சக்திகள் தான் இந்த உலகத்தினுடைய பேஸ் சக்தி. அதுல இருந்து தான் மற்ற எல்லா சக்திகளும் கிரியேட் ஆகுது. இதை நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய எல்லா எண்களுக்கும் பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா 0 to 9 தான். இந்த 10 எண்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க எத்தனை கோடி எண்களை வேணாலும் எழுதிக்கலாம். எத்தனை கோடி வேணாலும் எழுதிக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது. சரிங்களா? எண்களுக்கு ஆரம்பம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. நம்ம வேணா சொல்லலாம் 0ல இருந்து ஆரம்பிச்சது இல்ல 1ல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா நீங்க அதை எடுத்து அப்படி டேபிள்ல பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், எண்களுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. வேலுமதன் சார் அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சு பார்க்கறாரு. நீங்க விரிச்சு பார்த்தா கூட அதுக்கு முடிவும் கிடையாது, முடிவும் கிடையாது. விரிக்காம பார்த்தாலும் முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. சொல்ல முடியுமா எண்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னு, எங்க முடியுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க ஐயா. முடியாது. ஆனா என்னன்னா பேஸ் அதுக்கு என்னன்னா இந்த 10 எண்கள் தான். ஓகே, இதுல கிளியரா? ஓகே ஐயா. சிவபாலன் சார் சொல்லுங்க சார். சார் அந்த அகசக்திகள் வந்து 1 வந்து காலம், 2 வந்து ஆக்கம், 3 வந்து ஏக்கம், 4 வந்து ஈர்ப்பு, 5 வந்து உயிர்ப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் சார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மகாசக்திகளும் அந்த எண்கள் வரிசைப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியல சார். அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அப்படியே கரெக்டா வரிசைப்படுத்திப்பேன் சார். அது நீங்க இப்ப வருஷப்படுத்தணும்னா நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க சார். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தி அந்த வரிசை கொடுத்தாதான் சரியா இருக்கும். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஓகேங்களா? நன்றிங்க. சரி, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகும். அப்ப நம்ம எழுதுற எண்கள் எல்லாம் வெறும் எண்கள் இல்ல, அது வெறும் கணக்குக்காக பயன்படுத்துறது இல்ல. அப்ப அது வந்து ஒரு சக்தி. அது இப்போ நம்ம ரிச்சி ஏழுமலையா இருக்காருன்னா, ஒரு சிவன் படம் கீழே இருக்குன்னா, ஒரு பேப்பர்ல இருக்குன்னா அவர் அதை மிதிச்சுட்டே போறா? மிதிக்க மாட்டார். ஒரு முருகர் படம் இருக்குன்னா சிவபாலன் ஐயா மிதிச்சுட்டே போறா? மிதிக்க மாட்டார். ஒரு அம்பாள் படம் இருக்குன்னா ஆப்பி கண்ணன் சார் மிதிச்சுட்டே போறான்னா போக மாட்டாரு. அப்போ அது வெறும் பேப்பர் தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இல்ல. சரிங்களா? ஒரு சக்தியை நீங்கள் எதிலாவது சரிங்களா பதித்து விட்டால், பிரிண்ட் பண்ணிட்டா, எழுதிட்டா, அதை எப்படி அந்த சக்திக்கு நிகராக கருதுகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் எண்களை பயன்படுத்தும் பொழுது எந்த எண்ணை பயன்படுத்துகிறீர்களோ அதற்கான சக்தி உங்களிடம் வேலை செய்கிறது. அதனாலதான் நான் உங்களை சொல்லும் பொழுது பஞ்சபூதம்னா என்னன்னு கேட்டா உடனே சொல்றீங்க. நீங்க பஞ்சபூதம்னா என்ன சார்? சிவபாலன் சார். சார், பஞ்சபூதங்கள் ஆகாயம்,
மண்ணு ம் சார், ம் ஆகாயம், ஆ. சாரி சார், சொல்லுங்க ஐயா. உங்க மேடம் சொல்லி நீர், கொடுத்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? உங்க மேடம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படியும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு கேட்க முடியும் சார். நீர், நெருப்பு, ஆகாயம், அதுதான் சார். நம்பர் சொல்லிட்டு கொடுக்கலையே சார். அதான் உங்களை கேட்ட நம்பரோட சொல்லலாம்னு நினைச்சு, அதான் நீங்க நம்பர் சொல்லறதுனால. சார் நான் நம்பர் சொல்ல சார். ஆனா நீங்க சொல்லும்போது நம்பர் சொல்லணும்ல. ஆ 5 தான் சொல்றீங்கன்னா அந்த 5 எந்த ஆர்டர்ல இருக்குதுன்னு முக்கியம் இல்ல. 1 நிலம், 2 நீரு, 3 காற்று, 4 நெருப்பு, 5 ஆகாயம்னு சொல்லணும்ல நீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ம். அவங்களும் பாவம் பக்கத்துல இருந்து எவ்வளவுதான் எடுத்து கொடுக்கறது. நன்றி நன்றிங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் நம்மன்னு கேட்டீங்கன்னா, எண்கள் இருக்கின்றது அந்த சக்தியை பயன்படுத்தணும்னா பயன்படுத்தல. அதனால தான் நம்முடைய தாரக மந்திரத்துல எதை மந்திரமா நம்ம வச்சிருக்கோம்னா, நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். எண்களையும் பலப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா சொல்லல. காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலே பலமானது எண்கள் மட்டும்தான். எண்கள்னா நீங்க பார்க்கிற வரி வடிவமும் ஒளி வடிவமும் இல்ல. எண்கள் என்பது மகா சக்தி. நாம வெறும் எண்கள்ன்றதுனால உங்களுக்கு அதனுடைய குறியீடு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அது இல்ல. அது மகா சக்தி. அதுக்கு மேல மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்திலேயே. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல எண்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லல. ஏன்னா அது பலப்படுத்துற வேலை நம்ம கிட்ட இல்ல. நம்மளால பலப்படுத்தவும் முடியாது. அது ஏற்கனவே பலமாகத்தான் இருக்குது. அதை விட பலமானது வேற எதுவுமே இல்ல இந்த உலகத்துல. அதனால நம்ம அதை என்ன பண்ணலாம்னா, பயன்படுத்தினா போதும். புரியுதுங்களா? அப்போ நீராவி இருக்கு பாருங்க. நீராவில ஒரு சக்தி இருக்குது. 212 டிகிரி செல்சியஸ்ல வெப்பத்தை கொடுத்தா அந்த நீராவில ஒரு சக்தி கிரியேட் ஆகுது. அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணணும்னா நீராவி இன்ஜினுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். நீராவி இன்ஜின் மாதிரி இல்ல. அதான் ரயிலுக்கு மட்டும் இல்ல. நீராவியை பேஸ் பண்ணி எத்தனை மாதிரியான இன்ஜின் கிரியேட் பண்ணுமோ அத்தனைலாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம். புரியுதுங்களா? ஆகவே அறிவியல்ல எல்லா கோட்பாடுகளும் எல்லா விதிமுறைகளும் இருக்குது. அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும். அதே மாதிரிதான் இந்த எண்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்திட்டா போதும். அந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியத்தை எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அதிகமான எண்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு நூல், தமிழ் நூல் இருக்கிறது என்றால் அது திருக்குறள். அதனால தான் அது உலகத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. புரியுதுங்களா? நீங்க புறநானூறு, அகநானூறு போனீங்கன்னாலும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புறத்தை பத்தி சொல்லக்கூடிய 400 பாடல்கள், அகத்தை பற்றி சொல்லக்கூடிய 400 பாடல்கள். அதுதான் அகநானூறு, புறநானூறு. ஆனா அதுலயே எண் இருக்குது. ஆனா யாருமே அதுல எண்ணை பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? அகநானூறு பாடலை சொல்லுவாங்க, புறநானூறு பாடலை சொல்லுவாங்க. அதுல அந்த எண்ணோட சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க திருக்குறள் பாருங்க, ஒரு செவுத்துல எழுதுனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா குறள் எழுதிட்டு கூடவே குறள் எண் எழுதுவாங்க. அந்த மரபு, எண்களை பயன்படுத்தக்கூடிய மரபு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு நூல் எதுவென்றால் திருக்குறள். அதனால தானே அது இந்த உலகத்துல இன்னமும் அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அது கூட நீங்க எண்களை பயன்படுத்திட்டே இருக்கிறதுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ எண்களுக்கு நீங்கள் சக்தி வழங்க வேண்டியதில்லை. உலகத்தினுடைய ஆகச் சிறந்த மகா சக்தி எதுவென்றால் 10 மகா சக்திகள். அந்த 10 மகா சக்திகளுடைய வரி வடிவமும் ஒளி வடிவமும் அதனுடைய குறியீடும் தான் எண்கள். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க. சரிங்களா? நம்ம வீட்டுல ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்க, முருகர் படம் இருக்குன்னா அந்த படத்துல இருக்கிறவரையில முருகர். புரியுதுங்களா? கேலண்டர்ல முருகர் இருக்காரு கிடையாது. அந்த முருகர் எப்படி இருப்பாரு என்பதற்கான ஒரு பிம்பம் தான் அது. ஆனா நாம என்ன பண்ணணும், பிம்பத்தை ஒரிஜினலா முருகருக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீங்களோ அந்த மரியாதை நம்ம பிம்பத்துக்கும் கொடுக்கிறோம். இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது இப்போ எனக்கு எங்க அப்பா இல்ல, எங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க அப்பா சார்னு கேக்குறீங்க, அவர் இறந்துட்டு எப்படி இருப்பாருன்னு கேக்குறீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா எங்க அப்பாவுடைய போட்டோ காமிச்சு இதுதாங்க எங்க அப்பான்றேன். அப்படிதானங்க சொல்லுவேன். இது எங்க அப்பான்னு சொல்லுவேன்னா இது எங்க அப்பாவுடைய போட்டோன்னு சொல்லுவேனா? இதுதான் எங்க அப்பானே நான் சொல்றோம். இல்ல நான் எப்படி சொல்லுவேன்னா இதுதான் எங்க அப்பான்னு சொல்லுவேன்.
இதான் எங்க அப்பா. ஆமா. ஆனா உண்மை நிலை என்னவென்றால் அது அப்பா கிடையாது. அப்பாவின் இடர்படம். சரிங்களா? அப்பாவினுடைய உருவப்படம். அப்பா எப்படி இருப்பார்ன்றதுக்கான உருவம் தான் அதுல இருக்குதே தவிர அது அப்பா கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அப்பாவுடைய உருவத்திற்கு அப்பாவுக்கு என்ன மதிப்பு தரணும் அதே மதிப்பை நான் வழங்குகிறேன். நீங்க வீட்டுல வச்சிருக்கிற கடவுள் போட்டோலாம் நம்ம வந்து கும்பிடுறோம் பாருங்க, பூஜைலாம் பண்றோம் பாருங்க, அதெல்லாம் என்ன செய்யறோம்னா அந்த கடவுளுக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதையை அந்த உருவத்திற்கும் வழங்குகிறோம். புரியுதுங்களா? உண்மையா? அதே மாதிரிதான் நாம என்ன பண்ணணும்னா மகா சக்திகளுக்கு நாம் மதிப்பளித்தால், சரிங்களா, அதை நீங்கள் மதித்தால், அதற்கு மதிப்பளித்தால் எப்படி நீங்கள் அதனிடம் நடந்து கொள்வீர்களோ அப்படி எண்களை இனிமேல் பயன்படுத்தணும். இனிமேல் தயவு செய்து எங்கேயாவது பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி ஏதாவது கீழே போட்டாங்க அப்படின்னா மிதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுங்க. நம்பர் இருந்தா மிதிக்காதீங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த சக்திகளுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் நாம இந்த உருவத்தை வணங்குறதெல்லாம். கடவுளுடைய சக்திக்கு நம்ம மதிப்பளிக்கிறோம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த உருவத்தை நாம் வணங்குகிறோம். அதே போலத்தான் இந்த இடத்துல எங்கெல்லாம் எண்கள் இடம்பெறுகிறதோ அங்கெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். காரணம் என்னவென்றால் அந்த சக்தியினுடைய உருவம் தான் அங்க வந்திருக்குன்னு. 2னா 2ஆம் நம்பருக்கு உண்டான சக்தி அங்க வந்தாச்சு. 3னா 3ஆம் நம்பருக்கு உண்டான சக்தி வந்தாச்சு. 0னா 0க்கு உண்டான சக்தி வந்தாச்சு. அப்ப நீங்க அது வெறும் 0ன்னு பார்க்க கூடாது. சொல்லுங்க சிவபாலன் சார். இப்ப ரோட்ல எல்லாம் வந்து ஹாப்பி நியூ இயர் 2024 2028 நிறைய எண்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாம அது மேல ஏறி போற மாதிரி தானே சார் இருக்கு. அதாவது சார் நான் என்ன சொல்லுன்னா நம்மளால தவிர்க்க முடியும்னா தவறுங்க. ரைட் ரைட் ரைட். அதாவது கூடுமான வரைக்கும் தலையில எண்களை பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். சார் அதாவது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். ம். செருப்பை வீட்டுக்கு வெளியே விட்டு போறோமா இல்லையா? ஆமா கோயிலுக்கு வெளியே விட்டு போறோமா இல்லையா? ஆமா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? கோயிலுக்குள்ள போய் கடவுளுடைய உருவத்தை வணங்கிட்டு வரோம். ஆனா இந்த உலக பொருட்கள்ல எந்த பொருட்கள்ல கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா ரைட். நீங்க போடுற அந்த செருப்புக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் சார். கட்டாயம் கட்டாயம். புரியுதா? ரைட். அதுதான் சொல்றேன். அதாவது இது என்னன்னா நாம மனசுல மதிக்கிறோங்கிறதுக்காக தான் அதெல்லாம் செய்யறோம். சரி. புரியுதுல்ல? சில ஹாஸ்பிட்டல்ல சில ஆபீஸ்லாம் போட்டிருப்பாங்க மிதியடிகளை இங்கே கழட்டி விடவும்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அதை பார்த்துட்டு கழட்டி விடுவேன். காரணம் என்னதுங்களா? அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக இல்ல. அவங்க அக்கறை எடுத்து சொல்லிக்காங்க பாருங்க. அதுக்கு நீங்க மதிப்பளிக்கிறீங்க அப்படின்றது உங்க மனசுக்கு தெரியணும். புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணா அப்படியே போட்டு போவாங்க. எவன் கேட்க போறான் நம்மள? எவன் கேட்கறது? அப்படின்னு. இது வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க மனசுக்கு தெரியணும் நீங்க அடுத்தருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்று. புரியுதுங்களா? நான் சில நேரத்துல வண்டி ஓட்டிட்டே போகும்போது செல்போன்ல பேசிட்டே போவேன். நீங்க செல்போன் பேசிட்டே போனீங்க அப்படின்றதுக்காக சார்ஜ் பண்ணணும்னா பண்ணலாம் அவங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா சார் கலெக்டட் ஸ்டாப் சார்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அதில் ஒரு போலீஸ்கார் ஒரு தடவை கேட்டாரு, சார் நம்மளே தப்பு பண்ணோம்னா அப்புறம் பப்ளிக் கிட்ட எப்படி சார் நம்ம கேட்கறதுன்னாரு. அருமையான கேள்வி. இல்ல அதாவது அந்த கேள்வி கேட்காத வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா பேசிட்டே தான் போவேன். ஆனா அந்த கேள்வி அவர் கேட்டதுக்கு பிறகு எங்க டிராபிக் போலீஸ் நின்றுன்றதுனால நான் பேசிட்டே இருந்தாலும் கூட நம்மளை கேட்டா சொல்லிட்டு போய்க்கலாம். இருந்தாலும் அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டதுனால அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக உடனே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கேன் போனேன். எதுக்கு தெரியுங்களா? அவர் பிடிச்சிருவாரு அப்படின்ற பயத்துல இல்ல, அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பளிக்கணும்னு நமக்கு தெரியணும். அவ்வளவுதான். போலீஸ்கார் இருந்தாருன்னா டக்குன்னு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்குவேன் நான். எதுக்குன்னா அவருக்கு அந்த வார்த்தைக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு தெரியறதுக்காக, நமக்கு தெரியறதுக்காக. சரி பிடிச்சா கூட நான் சொல்லுவேன் நான், எங்க சார் ஹெல்மெட் எங்க சார்னா, சார் நான் கலெக்டர் ஸ்டாப் சார் அப்படின்னா அப்புறம் விட்டுருவாங்க. அப்போ நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் வந்து அடுத்தவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபராக உங்கள் மனம் உணர வேண்டும். உங்கள் மனம் உணர்ந்தால் பிரபஞ்சமும் உணரும். இதுல அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய மனுஷனா நீங்க மாறிட்டீங்கனாலே இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களை தூக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேவா? அதனால இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். டெய்லியும் 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற எனக்கு ப்ரெஷர் இருக்கு பாருங்க. பெரிய விஷயம். ஏன்னா இது 10 நாள்ல முடிச்சிட முடியுமான்னா கண்டிப்பா முடிக்க முடியாது. இருந்தாலும் நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படியே நெருக்கி கொண்டு போறேன், அவ்வளவுதான். நேரம்லாம் கடந்து தான் போகுது இதுக்கு. ஆப்பிக்கண்ணன் ஐயா சொல்றது போல சார் 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க சார். முடிக்க வேண்டியதுதான். முடிச்சிருவேன். இல்ல ஆனா உங்களுக்கு முழுசான புரிதலை ஏற்படுத்த முடியாம போயிடும். அப்படியே அப்படி கடைசி வரைக்கும் போறேன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. மணி 6:20 ஆயிடுச்சு. இப்பயாவது நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐயா இல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருக்கா? தத்துவங்கள் ஐயா ஐயா தத்துவங்கள் 3ன்னு சொன்னீங்க. அது எதுன்னு சொல்லலையா? என்னங்க ஐயா? தத்துவங்கள் 3ன்னு ஆரம்பிச்சீங்க. அது அப்படியே விட்டுடுச்சு. அப்புறம் எண்ணிக்கை அதாங்க ஐயா, 1 மையம், மையம் 2 அகம், 3 புறம். நான் உங்களுக்கு தான் ஏற்கனவே அந்த பாடம் நடத்திட்டேன். இல்ல இப்ப நாம எல்லாரும் மையம் அகம் 1 மையம், 2 அகம், 3 அகம் புறம். புறம். நன்றி ஐயா. இந்த 3 தத்துவங்களுக்காக தான் அடிப்படை தத்துவம் 3 அப்படிங்கறதுனால தான் கடவுள்கிட்ட நீங்க போனீங்கன்னா எதை செஞ்சாலும் 3 முறை செய்யுண்டாங்க. தீபாராதனை காமிக்கிறீங்களா 3 தடவை சுத்துங்க. புரியுதுங்களா? நீங்க கற்பூரம் காமிக்கிறீங்களா 3 தடவை காட்டுங்க. ஊதுவத்தி காமிக்கிறீங்களா 3 தடவை காட்டுங்க. கோயிலை சுத்தி வரீங்களா 3 தடவை சுத்திங்க. தலையில கொட்டு போடுறீங்களா 3 தடவை போடுங்க. இந்த 3ங்கிற கான்செப்ட் எங்க வருதுன்னா அதான் அடிப்படை தத்துவம். அதுக்கு பிறகு நீங்க வந்து நெட்ல தெரியுங்க 36 தத்துவங்கள் போடுங்க, அது வரும். 96 தத்துவங்கள் போடுங்க, அது வரும். இதுக்கு நடுவுல அந்தந்த ஞானிகளுக்கு ஏற்ற மாதிரி சில தத்துவங்கள் வச்சிருக்காங்க, அதுவும் வரும். சைவ சித்தாந்த தத்துவங்கள் சொல்லப்படுது. அதுதான். ஓகேவா? நன்றி நன்றி, நன்றிங்கய்யா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருக்கா? எண்கள் குறித்த உங்களுடைய கேள்விகள், சந்தேகம் ஏதாவது இருக்கா? என்ன எல்லாருமே அமைதியா இருக்கீங்களே? அந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல புரியவே இல்லையா? இல்ல எண்களுக்கு வந்து சக்திகள் இருக்குங்கிறது வந்து நீ சொல்லும் போதுதான் இப்ப வந்து புரியுது. சாதாரண நம்ம நம்பர் தானே அப்படின்னு நம்ம இல்ல அதுல ஒரு நினைச்சிட்டு சின்ன திருத்தம் சார், சின்ன திருத்தம். எண்களுக்கு சக்தி இருக்குன்னு நான் சொல்ல வரல. பயன்படுத்தினா சக்தி இருக்கிறது, அதுக்கான குறியீடா தான் எண்கள் நாம் பயன்படுத்துறோம். ரெண்டு வாட்டி சொல்லுங்க சார். சக்தி எண்களுக்கு எண்களுக்கு நீங்க சக்தி இருக்குன்றீங்க. மகா சக்திகளின் குறியீடுகள் தான் எண்கள். அதாவது எண்களுக்கு சக்தி இருக்குதான்னு நீங்க அப்படி பார்க்காதீங்க. அப்படின்னா நீங்க எண்களை தான் பிரதானமா பார்ப்பீங்க. அப்படி பார்க்க கூடாது. இல்ல, பிரதானமானது சக்திகள். அந்த சக்திகளுக்கான வரி வடிவம், ஒளி வடிவம், குறியீடு தான் எண்கள்னு பாருங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து தகடு போட்டு கொடுப்பாரு சார். அது சொல்லிக்கிறேன். தகடுல என்ன பண்ணுவாருன்னா எண்கள் தான் போட்டு கொடுப்பாரு. பேர் எண்கள் போட்டுட்டு இதை வழிபடுங்க, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் சிறப்பா இருக்கு சார். நன்றி, நன்றிங்க. அருணகிரி சார் சொல்லுங்கய்யா. சார் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். சொல்லுங்க. அதாவது உண்மையின் அடிப்படை அறிவியல், அறிவியலுக்கு ஆதாரம் கணிதம், கணிதத்துக்கு ஆதாரம் எண்கள், எண்கள் வரி வடிவம் அல்லது ஒளி வடிவம், 10 மகா சக்திகளின் குறியீடு எண்கள். அப்படி எடுத்துக்கலாமா சார்? அப்படிதாங்க ஐயா, சரியா சொல்றீங்க. வேற சார்? ஓம்குமார் சார் எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே? இல்ல சார், 369 சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். அது சார் அதுக்கான விளக்கம் 369 சொல்லுவாங்களா? அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெஸ்லா நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் என்னன்னா அடிப்படை தத்துவம் 3ங்கிறதுனால அது 3 மடங்கு. சரிங்களா? அப்போ 369 என்னன்னா இந்த 10 சக்தி இருக்கு இல்லையா? இந்த 10 சக்தியில இருக்கிற அதிகபட்சமான 3 மடங்கு எதுன்னா 3, 6, 9 மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மேலனா அவுட் ஆஃப் 10க்கு போயிடும். அதுக்குள்ளேயும் இல்லை, அவ்வளவுதான். புரியுதுல்ல? அதனால இந்த 369 மொத்தம் 10 இருக்கு இல்லையா? அந்த 10ல 3, 6, 9 அப்படின்றது தான் 10க்குள்ள அடங்கும். எல்லாமே 9 மேல போட்டு அடுத்து 12 அடுத்த இடத்துக்கு போயிடுது. புரியுதுல்ல? அதாவது பேஸ் இதுதான் சார், 369 தான். இந்த 369 மடங்கு இருக்கு பாருங்க.
இந்த மடங்கு என்ன தெரியுமா ஆகும்? திரும்ப 369 தான் வரும். எப்படி தெரியுங்களா? இப்ப 3 6 9 9 அடுத்து என்ன? 12 1 1 + 2 12 12ஓட கூட்டுத்தொகை 3 3 12க்கு அடுத்தது சார் 12க்கு அடுத்தது 15 15 15 15ஓட கூட்டுத்தொகை 6 18 18 அதனுடைய கூட்டுத்தொகை 9 எல்லாமே இதுக்குள்ளே திரும்ப இருக்கும். திரும்ப 21 3 24 6 27 9 சரிங்களா? 30 3 33 6 36 9 புரியுதுங்களா ஐயா? இந்த அப்ப 369 எவ்வளவு மடங்கு போயிட்டே இருந்தாலும் அதை சுருக்குனீங்கன்னா திரும்ப 369 தான் வரும். ஓகே ஓகே. ஓகே சார். வேற 7 8 ஏதாவது விளக்கம் இருக்குங்களா சார்? என்னங்கம்மா? 7 8 ஏதாவது விளக்கம் இருக்கா சார்? ஹலோ அம்மா வாய்ஸ் கேட்கலாமா? கேட்கலைங்கம்மா, கேட்கல. 786க்கு விளக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. 786 இல்ல அதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? சார் 7 8 9க்கு ஏதாவது விளக்கம் இருக்குங்களா? 786மா 786 789 சார் 7 8 9 அதுக்கு என்ன விளக்கம் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கான்னு நான் கேக்குறேங்க சார். இல்ல விளக்கணும் ஒண்ணும் இல்ல. அதாவது என்னன்னா அந்த எண்கள் வரிசை இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அந்த எண்கள்ல உச்சபட்சமான உயர்ந்த எண்கள் 7 8 9. ஓ சரி சரிங்க சார். உச்சபட்ச எண்கள். உச்சபட்சமான உயர்ந்த ஒற்றைப்படை எண்கள். ஏன்னா அது தாண்டிச்சுன்னா அதோட இரட்டைப்படை. புரியுதுங்களா? அப்ப உச்சபட்சமான 7 8 9. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். லட்சுமி அம்மா இருக்கீங்களா? உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கலாமா? சார் வேற ஏதாவது கருத்து சொல்லணுமா சார்? இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முற்றிலும் புதிய பாடம். அதனால கேள்விகள் வந்தால் தயவு செய்து எழுதி வச்சுங்க. நாளைக்கு வரும்போது கேளுங்க. இல்லை தனியாக கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எப்படிலாம் கேளுங்க. அதே போல் நம்பிக்கைக்காக ஒரு புத்தகம் போடணும்னு சொன்னேன். அதுக்கான கேள்வி பதில்கள் எல்லாம் குழுவில் போடணும்னு சொன்னேன். குழு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 5வது நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் போடலை. அதுக்கான வேலை நடக்கிற மாதிரியும் தெரியல. சரி, இன்றைய நிகழ்ச்சியை நாம் இனிதை நிறைவு செய்வோம். லட்சுமி அம்மா நீங்க உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை கொடுங்க. அது கூட இணைஞ்சு வழங்க போகுது சார். நான் பண்றேன் சார். பண்ணுங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த
இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய லட்சுமி அம்மா அவர்களுக்கும் திலகம்மா அவர்களுக்கும் நம்ம அனைவரின் சபக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.